மாலை வணக்கம். இங்கே எங்களை வாழ்த்த வந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப் எல்லாருக்கும் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இவங்க சாரீ கட்டிட்டு சுடிதார் போட்டு ஒரு மாதிரியான கதாபாத்திரம் தான் பண்ணுவாங்கன்ற ஒரு இது இருந்தது. அதை இதில் பிரேக் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அரவிந்தன் அவர்களும் பிருத்வி சார் அவங்கள எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே நான் கூப்பிடும்போது சுடிதாரில் தான் போயிருந்தேன். வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தான் ரொம்ப நான் நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க, சுடிதாரில் பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஒரு காஸ்ட்யூம் வர வச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்யூம் வர வச்சு ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு காஸ்ட்யூம் கொடுத்து எனக்கு அங்கே ஒரு நாள் ட்ரையல் கொடுத்தாங்க. அப்போது நம்ம பிருத்வி சாரும் அரவிந்தன் அவர்களும் அப்புறமா நம்ம மைக்கேல் இவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு நாள் ரிஹர்சல் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஷூட் போகிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு புல்லட் ஓட்ட தெரியும்னு நான் போய் சொல்லிட்டேன் அவங்க கேட்கும்போது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு நாள் எனக்கு ஓட்டுறதுக்கு ட்ரெயின் கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த ஜீவாவை வித்தியாசமான கோணத்தில் பார்ப்பீங்க. இந்த மேடையை யூஸ் பண்ணிக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் உங்கள் சாரியில் வராங்க, சுடிதாரில் வராங்க, வெஸ்டர்ன் கேரக்டர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு சூட் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பெண்மையை உணர்ந்தப்போ நான் முதல்ல உடுத்தின விட இந்த சேலை தான். அதனால் எங்கே போனாலும் இந்த சாரியில் தான் போவேன். ஒரு கதாபாத்திரம் கொடுத்து பாருங்கள், ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். வாய்ப்புகள் கிடைச்சா தானே ப்ரூவ் பண்ண முடியும். இவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாருக்குமே நன்றி. எங்கள் குட் டே படத்தோட டீமுக்கு. ரெண்டாவது சிவகார்த்திகேயன் அண்ணா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் இப்போ வர படங்கள் எல்லாம் பார்த்து ஒரு சில விஷயம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எங்கள் படத்துக்கும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் படத்தோட பிஆர்ஓ டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள் சார். ஏன்னா எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ சிவானா கூட நான் ரெமோன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தர்பார் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சிவானா அவங்க உதவியாளர்கிட்ட சொன்னாங்களா, நம்ம படத்தில் ஒர்க் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் பார்க்க போக முடியல, எனக்கு அதுக்கப்புறம் வேலை இருந்தது. ஸோ இப்போது நான் அண்ணா கிட்டே கேட்குறேன், சிவகார்த்திகேயன் அண்ணா கிட்டே, நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சின்ன சின்ன படங்கள், புது படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. எங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் பிஆர்ஓ டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க அதை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. மற்றபடி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு குட் டே, நியூ பிகினிங் உங்ககிட்டேருந்து எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு புது முயற்சி பண்ணிவிட்டு நாங்கள் காத்துட்ருக்கோம். எல்லோரும் வர 27ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னைக்கு மேடையில் எல்லாமே குட் டே நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்றைக்குமே குட் டே தான். ஹாப்பியாக தான் இருக்கேன். அது காரணம் முழுக்க சினிமா தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் நான் நடித்ததை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் படம் தான். பிருத்திவி நடிக்க போட்டதுலேருந்து இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. அப்படி தானே? சரி. ஸோ இந்த படம் ஆக்சுவலி ரொம்ப நல்ல கதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு நாள் நைட்டு நடக்கிற கதை. இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிடுறாரு. சூப்பராக பண்ணிடுறாரு பிருத்திவி. படம் பார்த்தேன். எனக்கு சாரி புதிய பரிமாறு தான் ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லாயிருக்கும் இந்த படம். இந்த படத்துக்கு மேடையில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் மறுபடியும் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் முயற்சி உடையவனுக்கு. படம் ஒரு நைட்டில் நடக்கிற கதை. ஸோ நைட்டில் தான் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணோம். மோஸ்ட்லி இந்த டீமில் இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். கம்மிங் 27th ரிலீஸ் ஆகுது. படம் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். தேங்க்யூ. கொஞ்சம் லைட்டாக முதல் மேடை கொஞ்சம் லைட்டாக ஷூரிங் தான் இருக்குது. 3 வருஷம் பண்ணோம் இந்த படம். 3 வருஷம் கஷ்டப்பட்டு எல்லோரும் வழக்கமாக சொல்கிறது தான். இருந்தாலும் 3 வருஷம் ரொம்ப பாடுபட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம். ரொம்ப பெரிய படம் இல்லை, ரொம்ப சின்ன படம், ரொம்ப அழகான படம். எங்களால் என்ன முயற்சி எடுத்துருக்கோமோ நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு 3 நண்பர்கள் சேர்ந்து கதை இதுதான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. நம்ம லிரிக் ரைட்டர் கார்த்திக் நேதா அவருடைய அண்ணனோட கதையை ஒரு நாள்
கேட்ட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஒரு லைன் ஒன்று சொன்னாங்க. அதை வச்சு டெவலப் பண்ணலாம், ஒரு நைட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் நெருக்கமாக இருக்கும். இது வந்து உங்களை என்டர்டெயினும் பண்ணும், உங்களை வந்து என்கேஜும் பண்ணும். ஒரு நைட் லைஃப் தான். நைட் லைஃப் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. மெயினாக ஒன்று நாங்கள் ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கிறது அப்படின்னா இன்டர்கட் இல்லாமல் நாங்கள் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு படத்தோட முதல் ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் இன்டர்கட் இருக்கும், ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மூட் செட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அவங்க அதில் இன்டர்கட் எதுவும் இல்லை. இன்டர்கட் இல்லாமல் அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு திரைக்கதை தான் இருக்கும். இதில் மேக்ஸிமம் பார்க்கும்போது இந்த கேமரா வந்து ஒரு கேரக்டரே ஃபாலோ பண்ணுறப்போ பார்க்குற பார்வையாளர்களுக்கு இது வந்து ஒரு நைட் லைஃப் ஒருத்தனுடைய அப்படியே வாழ்க்கையை அவனுடைய தொடர்ந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு பார்வையாளர்கள் கிடைக்கணும்னு நம்புகிறோம். சமூக பிரச்சனை இருக்குது, அட்ராசிட்டி இருக்குது, அழுகை இருக்குது, அப்பாவோட பாசம் இருக்குது, அன்பு இருக்குது. இந்த மாதிரியான கேரக்டர் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒருத்தரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து வெறும் குடி மட்டும் கிடையாது. தயவு செஞ்சு அது மட்டும் அழுத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு எழுத்தாளராக கண்டிப்பாக குடி மட்டும் கிடையாது. அந்த குடியால் பல மனநிலைகள் பல வாரியாக பல அடுக்குகளாக மாறும். அந்த மாதிரியான அதான் என்னோட வாழ்க்கையில் நடந்த சில அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்லாமல் வேணாம் அப்படின்ட்டே இருந்தேன். அவன் அது கடந்த கால வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும், குடிகார வாழ்க்கை தான். அதனால் அதற்கு முன்னாடி நான் சில பேருக்கு இங்கே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல பாலாஜி தரணிதரன் அண்ணா இங்கே வந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சினிமா பயணத்தை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக தொடங்கி வச்சவர் அவர் தான். அவரோட ஒரு பக்க கதை எழுதும் போதெல்லாம் என்னை ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிடுவார், வெளியே போனால் பிடிச்சிருவேன் அப்படின்ட்டு. அப்படி தான் அப்படி பேரன்போடு எல்லாம் கட்டி கட்டி தூக்கிட்டு வந்த ஒரு ஆள் தான் நான் இங்கே. பிறகு நிறைய எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு வந்திருந்த அத்தனை பேருக்குமே ராஜமுருகன் அண்ணாக்கு முக்கியமாக. ராஜமுருகன் அண்ணாவும் என்னுடைய சில பல ஆட்டங்கள்லாம் பார்த்தவர் தான். அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆட்டம் ஏன் நடந்தது அப்படின்னு புரியும். கோவிந்த் வசந்தாக்கு இந்த நேரத்தில் நன்றி. கோவிந்தால் அங்கே வர முடியல, ஆக சிறந்த பாடல்கள் கொடுத்துருக்காப்புல. அதுவும் மின்மினிய ராசாத்தியும் அம்புலி ஆராரவும் வந்து உறுதியாக எல்லோரையும் தாளாட்டிட்டு இருக்கு. பிறகு எல்லோருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. இயக்குனர் பற்றியும் தயாரிப்பாளரை பற்றியும் நான் கடைசியாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரைட்டர் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் வெறும் குடியை மட்டும் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுதான் உண்மை. முன்ன எப்போ நான் வாசித்த ஒரு கட்டுரை, ஒரு உளவியல் கட்டுரை, அது வந்து வளர்ந்த நாடுகள் அப்படி அதை பற்றி சொல்லும்போது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் டெக்னீஷியனுக்கும் ஃபஸ்ட்டு என்னுடைய தேங்க்ஸ். அப்புறம் நோட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னா ஏன்னா அவங்களால தான் இதெல்லாம் முடிஞ்சுது. பிருத்விராஜ், கார்த்தி அண்ணா, மதன் குணதேவனா, பெண் பூர்ணா, முக்கியமாக எங்கள் கோவிந்த் வசந்தா, இவங்களால தான் அது சாத்தியமாச்சு. அப்புறம் நன்றி, தேங்க்ஸ். குட் டே டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் படம் பார்த்துட்டேன். நான் ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினச்சதை கார்த்திக் நேத்தா ரொம்ப அருமையாக சொல்லிட்டார். அது இந்த படம் வந்து போதையை க்ளோரிஃபை பண்ணுற படம் கிடையாது. ஏன்னா அந்த போதையில் இருக்கிறவனோட பெயின், அவனை சார்ந்தும் அவன் கூட இருக்கிறவங்க அனுபவிக்கிற பெயின், அதை சொல்கிற படம் இது. எனக்கு வந்து இந்த இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப்னு ஒரு படம் இருக்குது, ஃப்ராங்க் காப்ராவோட படம். ஒரு நாளில் நடக்கிற கதை. ஒருத்தவன் வாழ்க்கையோட ரொம்ப அதோட கீழே வரைக்கும் பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு வாழறதுக்கான தேவையே இல்லை. அவன் என்னெல்லாம் பண்ணுவான், அப்படி ஒரு சூழல். அந்த மாதிரி ஒரு மூடில் இந்த படம் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிது. மற்றபடி இந்த படத்தில் நான் எதுவும் சம்மந்தப்படலை. ஆனால் படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிட்டு ஏதாவது நான் சொல்லுங்கள் பிருத்திவி, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப அருமையான படம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த டீம். பர்ஃபார்மன்ஸ், டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக மியூசிக், கார்த்திக் நேத்தா லிரிக்ஸு. எனக்கு கார்த்திக் நேத்தா சொன்ன மாதிரி இந்த மின்மினிய ராசாத்தி சாங் பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நெகிழ்வாக தான் இருந்தது. அருமையான படம். எப்பயும் நல்ல படங்கள்
ஓடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படமும் கண்டிப்பாக ஓடும். தேங்க்ஸ். வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் பிருத்வி அண்ணா, அப்புறம் இயக்குனர் அரவிந்தன் பிரதர், ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து அப்படி ரெண்டாவது வகை. அந்த படத்தை பார்த்த உடனே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்முடைய தார்மீக கடமை அப்படின்னு என்னை உணர வைத்த ஒரு படம் குட்டை. ஜி நாகராஜனுடைய ஒரு சிறுகதையை படித்த மாதிரி, வைக்கம் பஷீருடைய அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து இந்த படம் கொடுத்துச்சு. கார்த்திக் நேத்தா சொன்னது மாதிரி இந்த படம் வந்து பாலாஜி சொன்ன மாதிரி குடியை குளோரிஃபை பண்ணுற படம் இல்லை. அந்த குடிக்கான காரணத்தை ஒரு சமூகம் எப்படி உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிற படம். கார்த்திக் நேத்தா அளவுக்கு இல்லைனாலும் அதில் ஒரு கால்வாசி அட்ராசிட்டிகளை நானும் பண்ண ஆள் தான். அந்த காலகட்டங்கள், நான் இப்போது குடியை விட்டு 10 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. குடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துருக்கு. விஜய் மல்லையாவுடைய ஒரு 4 மணி நேர போட்காஸ்ட்டை பார்த்துட்டு நான் குடிக்காமல் இருக்கேன் இன்றைக்கி. அப்போ எவ்வளோ பெரிய மன உறுதி வந்து நான் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாள் வந்து நம்முடைய வேலைகளை தவிர்த்துட்டு, நம்முடைய செயல்களை தவிர்த்துட்டு, நம்ம யூடியூப்லையும் ஊடகங்களையும் பயணம் பண்ணிவிட்டு அன்றைக்கு சாயங்காலம் குடிக்காமல் தூங்க முடியுமான்னு தெரியல. அப்படியான ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நான் கடைசியாக குடித்த நாள் வந்து 2009 பிரபாகரன் இறந்ததாக தொடர்ந்து அந்த செய்தி வந்து கொண்டிருந்த அந்த நாள் தான் நான் கடைசியாக குடித்த நாள். அதுதான் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக குடித்த நாள். அந்த இரவு வந்து அந்த பகலில் ஆரம்பித்து தொடர்ந்து தொலைக்காட்சிகள் அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 30 வருடங்களுக்கு மேலான ஒரு மாபெரும் கனவு, ஒரு மாபெரும் போராட்டம் நம் கண் முன்னே வீழக்கூடிய, அதை பார்க்கக்கூடிய சக்தி வந்து உங்களைப் போலவே எனக்கும் இல்லை. அந்த நாள் வந்து அருள்லையிலும் நானும் சேர்ந்து மத்தியானத்துலேருந்து குடிச்சிக்கிட்டே இருக்கோம். அருள்லையில் வந்து குடிச்சிட்டு தமிழகத்தின் அரசியலில், பத்திரிகைகளில், உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கான் குடிச்சிட்டு. ஏதாவது வந்து இது உண்மையா, வேறு ஏதாவது நடக்குதா, ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் அன்றைக்கு முழுவதும், அன்னைக்கு நாங்கள் குடிச்சிட்டு யார் யாரை சந்தித்தோங்கிறது ஞாபகமே இல்லை. சீமானண்ணனை சந்தித்தோம். அப்படி வந்து நிறைய பேரை சந்தித்தோம் அந்த இரவில். வைகோ அவர்களுக்கு பேசணும் அப்படி நிறைய பேருக்கு வந்து பேசி அந்த இரவு முழுவதும் வந்து அந்த மறுநாள் விடிந்த பிறகு நான் அடைந்த மாபெரும் ஒரு குற்ற உணர்ச்சியின் பொருட்டாக நான் குடியை விட்டுவிட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் வந்து குடியை தொடுவதில்லை. ஏன்னா குடி வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் குற்ற உணர்ச்சியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தை பற்றி நாம் வந்து கவலைப்படலாம், இந்த சமூகம் நாம் கொடுக்குற அழுத்தத்தை பற்றி பேசலாம். ஆனால் சீர்திருத்தம் செய்வதற்கு செயல் மட்டும்தான் முக்கியம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்து இவ்வளோ தூரம் முன்னெடுத்து கொண்டு வந்த ராஜ்முருகன் சார், பாலாஜி தர்மிந்தன் சார் மற்றும் அது இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் நிறைய உதவியர்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் முதற்கண் வணக்கம். நியூ மாங் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம் குட் டே. இதில் புதியவர்களோட கூட்டு முயற்சியில் இந்த படம் வந்திருக்கு. புதியவர்கள்னால் 96 பிரேம் சாரோட கிளாஸ்லேருந்து வந்தவங்க. டைரக்டர் அரவிந்துக்கு இது டெபியூ ஃபிலிம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் தயாரிப்பாளராகவும் ஆக்டராகவும் வந்திருக்கிற பிருத்திவிராஜ் ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை தாண்டி கதை திரைக்கதை வந்து மைக்கேல் பூர்ணா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடித்த அத்தனை கலைஞர்கள், அதாவது இப்போ நீங்கள் டிஓபி அண்ட் எடிட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனாகவும் அவரோட மதன் குணதேவோட சப்போர்ட், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு மிகப்பெரிய யானை பலம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான பலம் தான் மியூசிக்கும் லிரிசிஸ்ட்டும்.
கோவிந்த் வசந்தாவாக இருக்கட்டும், இது கார்த்திக் நேதா சாராக இருக்கட்டும், இது அவங்களுடைய ஒரு பெரிய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா புதியவர்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டோட கதைக்களத்தோடு வரப்போ அதனோட ஒரு விநியோகிஸ்தமாக பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். நண்பர்கள் அந்த ராஜமுருகன், பாலாஜன், விஜயமுருகன் சார் எல்லாருமே அது பெரிய தேங்க்ஸ். எனக்கு இதுதான் முதல் மேடை. ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. மைண்டில் இருக்கிறது அப்படியே ஒரு ஃப்ளோவாக பேசுகிறேன். எனக்கு ஆர்டரெல்லாம் பேச தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பித்ததே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. நானும் அரவிந்தும் 7 ஸ்கிரீன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நல்ல சம்பளம், ஒரு படம். திடீர்னு ஒரு நாள் இல்லை இந்த படம் நடக்கலை அப்படின்ட்டாங்க. கையில் ஒரு 1000 ரூபா இருந்தது. அந்த மாதம் சம்பளம் வருமா என்னன்னு தெரியாது. இந்த 1000 ரூபா வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அரவிந்த் வந்து படம் பண்ணலாம் ஏன்னாரு. நீ என்ன லூஸா, 1000 ரூபா தான் இருக்குது, அடுத்த மாதம் ஏதாவது நல்ல டேரக்டர் எப்படியாவது இந்த ப்ரொஃபைல் வச்சு காமிச்சு சேர்ந்துருவோம் அப்படின்னும் போது சரி வழக்கம் போல் பேசிட்டு படுத்து தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் ஞாபகம் இருக்காது என்ன பேசணுன்னு. சரி ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது அரவிந்துக்கு வந்து எப்படியாவது படம் பண்ணிடணும் அப்படின்ட்டு, இல்லையா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, படம் பண்ணிடலாம். நான் சினிமாவுக்கு வந்து நடிக்கணும் தான் வந்தேன், தெரியாமல் அசிஸ்டன்ட் ரைட்டு, கோஆர்டினேட்டர் ரைட்டு. அரவிந்த் வந்து ப்ராப்பராக டேரக்டர் ஆகணும். சரி அரவிந்த் வந்து எப்படியாவது நீ பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான். அப்படிதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. கையில் காசுலாம் கிடையாது. ஒருத்தருக்கே அப்படியே நானும் அரவிந்த் நல்லா பேசுவோம். போயிட்டு பேசி உட்காந்து ஒரு 2 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஏமாற்றி வாங்கினோம். அதுக்கப்புறம் அவர் எங்களை நம்பினார். அப்புறம் இவரை காமிச்சு இன்னொருத்தர்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா வாங்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை காமிச்சு பணம் இருக்குன்னு தான் பணம் வாங்கணும். அப்படி தான் இந்த படம் ரெடியாச்சு. ப்ரொடியூசர்னால் வழக்கமான பணம் எடுத்துகிட்டு வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணலை. கிட்டத்தட்ட ஏமாத்தணும் மீன்ஸ் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. நிறைய நடிகர்கள் வந்து எங்கள் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்து வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாங்க. பக்ஷன், விஜயமுருகன், நிறைய பேர். ஜீவாக்கெலாம் என்ன பேமெண்ட் போச்சான்னு கூட எனக்கு தெரியல. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்படி படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு வந்து எங்களுக்கே தெரில. சரி இப்போ ஸ்கிரிப்ட் உட்காந்து ஒரு லைன் பேசி ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். சரி குடிகாரனை பற்றி என்ன ஸ்கிரிப்ட் ஆச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது டக்குன்னு பேப்பர் எடுத்து பெஸ்ட்டு குடிகாரர்கள்லாம் எழுதினேன் யாராக இருக்காங்கன்னு. அதில் ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் கார்த்திக் நேதா தான் என் நண்பன். அவர் பேர் தான் வந்துச்சு. சரி உடனே ஃபோனை போட்டோம் அங்கேருந்து, இப்படி ஒரு படம் பண்ணோம் அப்படின்ட்டு. அதை சொல்ல மாதிரி அவர் சிலபஸ் அவர். நீங்கள் பார்த்த கார்த்திக் நேதா வேறு, நான் பார்த்த கார்த்திக் நேதா வேறு. பிரபா வைன் ஷாப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் கார்த்திக் நேதா வந்து அவர் எனக்கு ஒரு அப்பப்போ ஒரு அறிவுரைலாம் சொல்லுவார். அவர் எது குடிக்கிறோன்னா இந்த உலகத்தை யாரா காப்பாற்றணும், நம்ம தான் காப்பாற்றணும். அதனால் காலையில் ஒரு கட்டிங் போட்டால் தானே அடுத்தடுத்த டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு. நான் வேறு மாதிரி கார்த்திக் நேதாவை பார்த்துருக்கேன். நான் பயந்த கார்த்திக் நேதாலாம் இருக்குது. சட்டையை கட்டிட்டு ஹெல்மெட்டை ஒருத்தர் மாட்டு பஸ் ஏறிக்கிறாரு. எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் உலகத்தை காப்பாற்றணும், நிறைய ஒர்க் இருக்குது. இப்படி பல சம்பவங்கள் இருக்குது கார்த்திக் நேதாது. சரி உடனே கார்த்திக் ஃபோன் அடித்தோடனே சரி வழக்கம் போல் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ஒரு 2 மாதம் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 மணி நேரம் ஃபுட்டேஜே இருக்குது. அவர் பேசினார். அப்போயே கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட்டு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் பேசி அதை அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆடல. அதே மாதிரி அரவிந்த் வந்து எப்பவுமே ஒன்று சொல்லுவார், நான் கண்டிப்பாக வந்து படம் பண்ணும் பற்றி ஒரு ஆர்ட் படமாக பண்ணிடவே கூடாது. என்னோடய படம் வந்து என்கேஜ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு கமர்ஷியல் டேரக்டராக தான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்போ சரி ஏதோ ஒன்று பேசுகிறாப்புல ஓகே அப்படின்ட்டு. சரி இந்த படத்தில் நீங்கள் நடிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரவிந்த் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணணும். ஏன்னா ஏதோ ஒரு டேரக்டர்கிட்ட நம்ம கதாநாயகனாக தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ அதுக்கு வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஹீரோவாக்குன்னு அரவிந்துக்கு வந்து நான் காலத்துக்கும் வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ அரவிந்த். சரி இப்போ நம்மளை ஓகே ஹீரோன்ட்டார், இது பணத்தை கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சது தான். ஆனால் அரவிந்த் வந்து திடீர்னு ஒரு நாள் ட்விஸ்ட் வச்சிட்டாரு, பிருத்திவி எனக்கு ஒரு நாள் நடிச்சு காமிங்க, நீங்கள் நடிச்சு காமிச்சிங்கன்னா தான் இந்த படத்தில் ஹீரோ, இல்லைன்னா கிடையாதுங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒய்எம்சி கிரவுண்டு கூப்பிட்டு போயிட்டாப்புல. சரி அதுக்கு முந்தின நாள் நல்லா கவனிச்சிக்கிறார் அரவிந்த், காலைல ஏதாவது சொல்கிற போகிறான் வேணாம் அப்படின்ட்டு அப்புறம் காலைல போய் ஒரு டெஸ்ட் வச்சாப்புல. ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு நடிச்சிருவோம் போல இருக்கியா, நடிச்சிரு அப்படின்னு தான் நான் நடிகன். நான் ஸோ நடிகன் ஆக்குனது வந்து அரவிந்த் தான். இப்படி தான் இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு. இதில் நான் பர்சனலாக வந்து இந்த படம் பல கஷ்டங்கள் தாண்டி வந்துச்சு.
நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த படம் உருவானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து டிஐஜி ரவி சார், கோஸ்ட் கார்டோட டிஐஜியாக இருக்காரு. அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். தீபக் ராஜு, அவரும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அதை தாண்டி நிறைய நண்பர்கள், இவங்க எல்லாருக்குமே தான் இந்த நிறைய பேர் மறந்துருப்பேன், எனக்கு ஃப்ளோவில் வரல. இவங்க எல்லாருமே தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படம் உருவானதுக்கு. அப்புறம் வந்து படம் ஒரு கட்டத்தில் பாண்டி குமரன் எனக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒன்று. ஏன்னா ஒரு 2 லட்ச ரூபா எடுத்து ஷூட்டிங் போயிட்டோம் 19ஆம் ஷெடியூலுக்கு. காசு இல்லை, அங்கே போயிட்டு ஆனால் ஓரமாக வானேன்னு கூப்பிட்டு போயிட்டு மன்னிச்சு 2 லட்ச ரூபா எடுத்து வந்துருக்கோம், எப்படியாவது அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு. கடைசியில் அவர் தான் முடிச்சு கொடுத்தாரு. செக்லீஃப்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு, அது கொடுத்தாரு இல்லைன்னு தெரியல. ஒரு நம்பிக்கை இருக்காதுல்ல. பட் 19 நாள் ஷூட் பண்ணிட்டோம், எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த இடத்த எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சரி ஏதோ கொடுத்துருவீங்க, போய் நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க.